ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் கொடுத்து அதை ஸ்ட்ரைட் கட்டிங்கில் கட் பண்ணணுன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேக் வந்து நம்ம நார்மலாக எப்போ போல் கட் பண்ணிவிட்டு அதோட ஃப்ரண்ட் சைடை வந்து கட் பண்ணும்போது நம்ம தைக்க வேண்டிய கிளாத்தில் ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே கட் பண்ணுவோம். அளவு வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணுவோம். இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே கிராஸ் கட்டிங் அப்படின்னா நம்ம அந்த கிளாத்தில் வந்து துணியை கிராஸாக வச்சுருப்போம், ஸ்ட்ரைட்டாக வைக்க மாட்டோம். கிராஸாக வச்சு தைக்கும்போது இது வந்து கிராஸ் கட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் கட்டிங் மெத்தட் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா, நம்மளுக்கு ஹெவி பஸ்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கிராஸ் கட்டிங் மெத்தட் செட் ஆகும். ஏன்னா துணி வந்து இழுக்க வந்து இழுத்து கொடுக்கும். அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ப்ளஸ் சைஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பட் ஸ்ட்ரைட் கட்டிங் வந்து இழுத்து கொடுக்காது, அப்படியே ஸ்டிஃபாக அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும்போது அது யாருக்கு சரியாகும் அப்படின்னா, அது வந்து ரொம்ப லீனாக இருக்காங்க, பஸ் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஸ்ட்ரைட் கட்டிங் மெத்தட் கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரைட் கட்டிங் மெத்தடில் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் வரவே வராது. ஏன்னா துணி வந்து இழுத்து கொடுக்காது. அதனால் நீங்கள் கட் பண்ணும்போது என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் வந்து நீங்கள் போட்டு ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது அதே சைஸில் இருக்கும், இழுத்து கொடுக்காது. அதனால சுருக்கம் வராது.